ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சிஸ்டர் ஆஃப் கேஜி ப்ரௌனி வீடியோ கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கரில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. இன்றைய வீடியோ நம்ம ஆஃப் கேஜி ப்ரௌனி எப்படி செய்யலாம், அதுவும் பேக்கரி ஐட்டம்ஸ், அதாவது பேக்கிங் டின்னோ அவனோ இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு மட்டுமே செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதை மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நமக்கு வேணுங்க, மெஷர்மெண்ட் ஸ்கேல் மட்டும். இப்போ இந்த பிளேட் அதில் வச்சோம்னா, ஆன் பண்ணிவிட்டு வச்சோம்னா அந்த பிளேட்டோட வெயிட்டை காமிக்கும். அதில் டேர்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது 0 பாயிண்ட் நமக்கு காமிக்கும். பிளேட் வச்சுருந்தாலுமே 0 பாயிண்ட் காமிக்கும். இப்படி தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். இப்போ பட்டர், அன்சால்டட் பட்டர் 110 கிராம் எடுத்திருக்கேன். டார்க் கொக்கோ சாக்லேட் 200 கிராம் எடுத்திருக்கேங்க. டார்க் சாக்லேட் 200 கிராம். மைதா 90 கிராம் எடுத்திருக்கேன். அதிகமாக இருக்குங்கிறதால அதுலேருந்து எடுத்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கப் வச்சுட்டு அதையும் டேர் மோடில் வச்சுட்டு அதில் கொக்கோ பவுடர் 30 கிராம் எடுத்துக்கிறேங்க. அதிகமாக இருந்தால் அதுலேருந்து எடுத்துடணும். பேக்கிங் பிஸ்னஸ்க்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் நமக்கு ரெசிபி சூப்பராக இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாமே வீட்டில் உள்ள பொருள் தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்கேலும் மெஷர்மெண்ட் கப் மட்டும்தான் நான் வாங்கினதுங்க. பாக்கியெல்லாம் வீட்டில் உள்ள பொருள் தான். இதில் சுகர் 75 கிராம் எடுத்திருக்கேன். மறுபடியும் டேர் மோடில் வச்சுட்டு ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை, அது 75 கிராம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெந்நீர் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே ஒரு பேஷன், இது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான், அதை வச்சுருக்கேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, கொக்கோ சாக்லேட், டார்க் கொக்கோ, அது 200 கிராம், அதை தூள் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 110 கிராம் அன்சால்டட் பட்டரையும் போட்டிருக்கேன். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், அன்சால்டட் பட்டரோ முட்டையோ ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட அவன் இல்லை, இட்லி பானையில் தான் தூள் உப்பு கொட்டி நான் ரெடி பண்ணுறேன். இப்போ அந்த சாக்லேட் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இட்லி பானையை ஹீட் பண்ணிடலாம். ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது, மீடியம், அதாவது சிம்மிலேருந்து கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோம். கொஞ்சம் மட்டும், ஃபுல்லாக வச்சிடாதீங்க, இல்லை ஆஃப் லெவலும் வைக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு மூடியை போட்டு நீங்கள் அதை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு இதை எடுத்து நம்ம வச்சுட்டு, இப்போ ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரூம் டெம்பரேச்சர் உள்ள முட்டை 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை அளந்து வச்சோம் இல்லைங்களா, அதை நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒயிட் சுகரையும் பவுட்ரு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ பீட்ரு யூஸ் பண்ண போகிறதில்ல, எலக்ட்ரிக் பீட்ரு, விஸ்க் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அப்போ விஸ்க் மட்டும் வச்சு யூஸ் பண்ணக்குள்ளே அது கரைய ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நான் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஜல்லடை வச்சு, ஒரு பேப்பரில் ஜல்லடை வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சலித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ உடம்பு சரியில்லை, நான் ஊருக்கு வந்திருக்கேன். இந்த டைமில் நீங்கள் கேட்டதால சரி இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சு காமிப்போம் தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை நான் இப்போ ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மக்கிட்ட கேக் டின்னும் கிடையாதுங்க. வீட்டில் உள்ள சில்வர் பாத்திரம் தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கேக் டின் கிடையாது. இதில் ப்ரஷ், சிலிக்கான் ப்ரஷ்ஷும் இங்கே இல்லை. நம்ம பட்டர் ஷீட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு துண்டு பேப்பரை மட்டும் எடுத்து கொஞ்சமாக ஆயில் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டை இதில் சேர்த்துடலாம். பட்டர் ஷீட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க, எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது தேவைப்படுறங்க, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பட்டர் ஷீட் இதில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை, சுகரு, முட்டை, இதை நல்லா பீட் பண்ணி இந்த அளவுக்கு கலந்து வரணுங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. நம்ம பீட்ரு வச்சு பீட் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 5 ml 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சாக்லேட் கலவையை இதில் சேர்த்துடலாம்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் நடுவில் நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதை நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணிப்போம். இப்போ நம்ம சாக்லேட் போட்டதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குங்க. நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா, நம்ம வீட்டு முறைப்படி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இருந்தது தோசை மாவு பதம், ரெண்டாவது இட்லி மாவு பதம். இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா கொக்கோ பவுட்ரு, அதில் ஒரே பேட்சாக சேர்த்துடக்கூடாது, 3 பேட்சாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு பேட்சை கொட்டி நான் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம விஸ்க் வச்சு கலக்கிறவங்கள்தால அதை தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பேட்சும் போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ஏதாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும், உங்கள் குழந்தைங்களுக்காக உங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஃபீல்டு ஹோம் பேக்கிங் தாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்னால் அது ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ். பயப்படாமல் தைரியமாக இதில் இறங்குங்க. உண்மையை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஹோம் பேக்கிங்கில். அதனால் தைரியமாக இறங்குங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நான் மட்டும் முன்னேறினா போதும்னு நான் நினைக்கலைங்க. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க எல்லாருமே சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்ஸில் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு நிற்கிற பக்கத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் தடவி அதை ஒட்டி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடி வீடியோவையும் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதில் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்க மிக்ஸை போட்டுடலாம். இதை போட்டுட்டு இதுக்கு என்கிட்ட இப்போ இங்கே எதுவுமே கிடையாது, ஒரு ஸ்பூன் வச்சு தான் நான் இதை சமன்படுத்துகிறேங்க. கம்பி எதுவுமே இல்லைங்க. இதை சமன்படுத்திட்டு இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். டூத்பிக்கும் இல்லை. இப்போ இது மேலே நமக்கு தேவையான நட்ஸு இல்லைன்னா சாக்லேட் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒயிட் சாக்லேட் தாங்க இதில் போடுறேன். சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இட்லி பாத்திரம், அதில் இதை எடுத்து வச்சிடலாம். ஏன் நீங்கள் இட்லி பாத்திரத்தை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். என்கிட்ட அலுமினியம் குக்கர் இங்கே இல்லைங்க, ஊரில் இருக்குது. ஸோ இங்கே இட்லி பானை தான் இருக்குது. சில்வர் குக்கர் இங்கே இருக்குது. அது வீணாக போயிடுமா, கரை படிச்சிடும் அப்படின்ற ஒரு பயம், அதனால தான். இப்போ இதை 45லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் கன்ஃபார்மாக இது பேக் ஆகணுங்க. நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. நம்மளோட கேக் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஒட்டவே இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம டீமோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பீசஸும் போடணுங்க. இதே மாதிரி வீட்டில் உள்ள பொருளை மட்டுமே வச்சு நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். பேக்கிங்காக நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் மெஷர்மெண்ட் ஸ்கேல், அந்த மெஷர்மெண்ட் கப், இது மட்டும்தான் நான் பேக்கிங்காக வாங்கினது. பாக்கி எல்லாமே வீட்டில் உள்ள ஐட்டம் தான். அதுக்கப்புறம் இந்த மாவு, சாக்லேட், டார்க் காம்பவுண்டு, பட்டர், இதெல்லாம் வாங்கி தான் ஆகணும். அதெல்லாம் மூலப்பொருள். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 கிராம் இருக்குங்க. 659 கிராம் இருக்குது. அரை கிலோவுக்கு ஒரு 150 கிராம் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரை கிலோனா கரெக்டாக அரை கிலோவே நம்மளால் பேக் பண்ண முடியாது. இவ்வளோ தான் நம்மளோட அரை கிலோ ப்ரௌனி ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் அதை செஞ்சுருக்கேன். இட்லி பானையிலேயே நம்ம பேக் பண்ணலாம். நம்மளோட ப்ரௌனி எந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டில் இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிஸ்னஸாகவும் நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்கள் 1 கிலோ வேணும்னாலும் இந்த அளவு அப்படியே டபுளாக்கி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது என்கிட்ட ஸ்கொயர் டின் இல்லாததால் நான் அந்த ரவுண்டு பாத்திரத்தில் வச்சு செஞ்சுருக்கேன். நம்மக்கிட்ட டின்னில் நம்ம செஞ்ச வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்க, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும் குறைவான முதலீட்டில், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருக்கும் பயப்படாமல் நம்மளே வீட்டில் இருந்தே செய்யக்கூடிய ஒரே பிஸ்னஸ் இந்த ஹோம் பேக்கிங் பிஸ்னஸ் தான். என்ன செய்யறதுன்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இனிமேல் பயப்பட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்னஸை நீங்கள் கண்ணை மூடிட்டு செய்யலாம்.
உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி ஃபுட் லைசன்ஸ் வாங்குகிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.